ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கம்பல்சரி கொஷின்றது வந்து ரொம்ப ரொம்ப தலைவையான ஒரு விஷயம். ஓகேங்களா? எதனால் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து 5 மார்க் வந்து சொலையாக போயிடும். ஓகேங்களா? இந்த சென்டெம்பர் இருக்கிறவங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு அப்படியே கண்டிப்பாக கம்மியாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். லெசன் வைஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதாவது லெசன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த பேசிஸில் எடுத்துக்கோன்னா 2-3 ஸ்டெப்ஸ் முடிஞ்சவொடனே ஆன்சர் வர மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நிறைய சம்ஸ்லாம் பெரிய பெரிய சம்ஸ்லாம் எடுக்கல. ஓகேங்களா? அதுவும் கேட்கவும் மாட்டாங்க. எதனாலனா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் டிசைன் பண்ணும்போதே 3 ஹவர்ஸ்க்கான டியூரேஷனில் எது முடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க இது பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4, 5, 6 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அதை தாண்டி நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வர லெசன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கம்பல்சரி வேணுமா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுமா, இல்லை எல்லா கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, calculate the number of electrons in 1 coulomb of negative charge. ஓகேங்களா? 1 coulomb of negative charge என்ன கேட்டிருக்காங்க, calculate the number of electrons கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க, calculate of number of electrons சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? 1 coulomb. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதில் வந்து இதோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, சார்ஜோட ஃபார்முலா Q equal to N இதான் சார்ஜோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ணோம். அவனா சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கூலும் நைட்ரேட் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ N is equal to Q by E வருமா. இப்போ நம்மளுக்கு வந்து என்னது கூலும்ஸ், நமக்கு வந்து சார்ஜ் தெரியும். ஓகேங்களா? எவ்வளோ 1 கூலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானோட வேல்யூ என்னன்னா 1.6 into 10 to the power ஒரு நிமிஷம் 10 to the power minus 19. ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரானோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதை வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்னா 625. ஓகேங்களா? 0.625. ஓகேங்களா? 0.625 வேல்யூ வரும். ஓகேங்களா? இன்டூ 10 to the power ப்ளஸ் 19. ஓகேங்களா? எதனால இங்கே இருக்க இது வந்து ரெசிப்ரோக்கலாக மேலே போச்சுன்னு ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி என்ன பண்ணுறோம், ஒரு டெசிமல் வந்து தள்ளி வைக்கிறோம் இந்த சைடு. ஓகேங்களா? அப்போனா வரும்னா அப்போ அந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன வரும்னா இஸ் ஈக்குவல் டு, அதாவது N ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் N இஸ் ஈக்குவல் டு 6.25 இன்டூ 10 to the power minus 8 இன்டூ 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் N is equal to 6.25 into 10 to the power 18 electrons. ஓகேங்களா? இது வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க calculate the number of electrons, அதாவது 1 coulomb of சார்ஜில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லிருக்காங்க, ஃபார்முலா வந்து Q equal to N, சார்ஜோட ஃபார்முலா வந்து Q equal to N. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணும், ரீஅரேஞ்ச் பண்ணோம். N is equal to Q by E ஆ மாறும். ஓகேங்களா? இப்போ Qவோட வேல்யூ என்னது 1 coulomb, அந்த சார்ஜுக்கு 1 coulomb எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிவைட் பை 1.6 to 10 to the power minus 19, அது வந்து ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ. ஓகேங்களா? அந்த எலக்ட்ரான் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதுக்கு வரும் 0.625 into 10 to the power 19. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு டெசிமல் தள்ளி வைக்கும் போது 6.25 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ். இது வந்து இந்த கொஸ்டினுக்கான இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.4. ஓகேங்களா? 1.4 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the electrostatic force and the gravitational force between the proton, the electron in a hydrogen atom. ஓகேங்களா? அது என்ன சொல்லிருக்காங்க, எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் எனக்கு இது கண்டுபிடி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தே ஆர் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ், அது வந்து 2 டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து இது வந்து ப்ரோட்டான் ஷார்ட் ஃபார்மாக போடுறேன், இது வந்து Q1. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்டன்ஸில் வந்து Q2 எலக்ட்ரான். ஓகேங்களா? எலக்ட்ரான் இது வந்து மைனஸ் சார்ஜ், இது ப்ளஸ் சார்ஜ். ஓகேங்களா? இதுவாக இருக்குது. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க 5.3. ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது கிவன் எழுதுங்க நீங்கள். ஓகேங்களா? கிவனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிவன் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். தி மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜஸ் ஆன் எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான் வந்து 1.6 into 10 to the power minus 19. ஓகேங்களா? எலக்ட்ரான் ப்ரோட்டானோட வேல்யூ 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து எவ்வளோ
மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.1 into 10 to the power minus 31 ஓகேங்களா கேஜியில். அப்புறம் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அது எம்பினா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க 1.6 into 10 to the power minus 27 கேஜி ஓகேங்களா. இது வந்து என்னது வேல்யூ அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் நான் இப்போ இது கூட ஃபார்முலா என்னன்னா இப்போ ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதுக்கு அப்படின்னு என்ன பண்ணணும் FE is equal to ஓகேங்களா. இது நான் எரேஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. FE is equal to KE ஸ்கொயர் R ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா. இப்போ வந்து கேவோட வேல்யூ என்னதுன்னா 9 into 10 to the power 9 ஓகேங்களா. ஸ்கொயர் என்னது அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வேல்யூ என்னது 1.6 into 10 to the power minus 19 ஓகேங்களா. into 1.6 into 10 to the power minus 19 the whole square ஓகேங்களா. divided by 5.3 into 10 to the power minus 11 ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து என்னது R ஸ்கொயர், அதாவது அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு ரெண்டு தூரம் இருக்க டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இதான் வந்து R ஸ்கொயர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எழுதுங்க K ஈக்குவல் டு அது 9 into 10 to the power 9 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ எலக்ட்ரானோட வேல்யூ என்னது 1.6 into 10 to the power minus 19. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10 to the power minus 11 ஓகேங்களா. இதனால இது வந்து கிவன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதுங்க. கிவன் எழுதினாலே உங்களுக்கு வந்து ஒரு மார்க்லேருந்து ஒரு மார்க் போட்டுறாங்க ஓகேங்களா. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் என்ன ஆகும்னா இப்போ வந்து இது வந்து 9 into அப்படியே வச்சுக்கோ அந்த வேல்யூவை. இது வந்து நான் ஸ்கொயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் ஸ்கொயர் பண்ணனா ஆகிடும்னா இது வந்து 2.56 ஆகிடும் ஓகேங்களா. into 10 to the power 9 into 10 to the power இது வந்து என்ன பண்ணுறோம் பவருக்கு மேலே பவர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணால் ஆகிடும் -38 ஆகிடும் டிவைடட் பை ஓகேங்களா. டிவைடட் பை அதே மாதிரி கீழே ஸ்கொயர் இருக்கா அப்போ ஆகிடும் 28.09 into 10 to the power minus 22 ஓகேங்களா. 10 to the power minus 22. இப்போ இந்த பவரில் எப்படி சிம்பிளிஃபை பண்ண சொல்லித்தரேன். இப்போ கீழே இருக்க இந்த 10 to the power minus 22 ஆகிடும் மேலே போயிடும். அது மேலே போயிடுச்சு என்ன ஆகிடும்னா 10 to the power 9 ஒன்றா into 10 to the power minus 38 into 10 to the power 22 ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணப்போ 38 ஓகேங்களா. 22 போயிடுச்சுன்னா என்ன வரும் 6 இது வந்து 1 ஓகேங்களா. இப்போ 9 போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் 7 ஓகேங்களா. இப்போ வேல்யூ வந்து 7 இந்த பவரில் அப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொஞ்சம் கரெக்டான ஆன்சர் வரும் ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் ஆன்சர் என்னன்னா இதுலேருந்து போட்டோம்னா இதுலேருந்து இப்போது 9 into 2.56 divided by 28.09 into 10 to the power 7 ஓகேங்களா. இது வந்து அது லாஸ்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். இன்சைடு வந்துக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து இது நான் இன்சைடு போகிற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதோட ஆன்சரை என் சைடு போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. என்னது 9.9 into 2.56 divided by 28.09 into 10 to the power 7 ஓகேங்களா. இதோட வேல்யூ இப்போது இதை டிவைட் பண்ணோன்னா என்ன வேல்யூ வரும்னா ஈக்குவல் டு கீழே போடுறேன் ஈக்குவல் டு 8.2 into 10 to the power minus 8 n ஓகேங்களா. இதுதான் அது நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஓகேங்களா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு இதுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ எரேஸ் பண்ணிடுறேன் ஒரு 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க. இது 38 ஓகேவா. 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் ஒன்று காப்பி பண்ணுங்கள் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான் ஓகேங்களா. அந்த பவர்லாம் எப்படி அது மாறுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தாண்டி அந்த பவர்லலாம் இப்போது சென்டிமீட்டருக்கு வந்து -10 to the power -4 நானோமீட்டர் மில்லிமீட்டருக்கு வந்து -10 to the power -3 மீட்டருக்கு வந்து 10 to the power அந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறது அது எதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா எப்படி இது பண்ணுறது ஞாபகம் வச்சது வந்து வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ அதை போடும்போது நான் எரேஸ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போட போகிறோம் ஓகேங்களா. அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் FG is equal to ஓகேங்களா GMP divided by R ஸ்கொயர். நம்ம ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க. எதோட மாஸ் ஒன்று வந்து ப்ரோட்டானோட மாஸ் ஒன்று வந்து எலக்ட்ரானோட மாஸ் ஓகேங்களா. இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் இருந்தாது 6.67 into 10 to the power -11 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் வந்து 9.10 -11 ஓகேங்களா மாஸ் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ட்டு 1.6 into 10 to the power -27 இது வந்து அது
புரோட்டானோட மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒரே டிஸ்டன்ஸ் தான் 5.3 இன்ட்டு 10 to the power -11 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இது வந்து அது டிஸ்டன்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நான் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 6.65 மொத்தத்தையும் ஒன்றா எழுதிக்கோங்க. 9.1 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power -11. நெக்ஸ்ட்டு 10 to the power -27. நெக்ஸ்ட்டு வந்து 10 to the power -22. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு என்னது 6.67 இன்ட்டு 9.1 இன்ட்டு 1.6. ஓகேங்களா, இது வந்து அது இந்த வேல்யூஸ். இப்போ வந்து அந்த 10 to the power வேல்யூஸ்லாம் எழுதிக்கோங்க. -11 இன்ட்டு 10 to the power -31 10 to the power இன்ட்டு -27 இன்ட்டு கீழே இருக்க அந்த பவர் மேலே போயிடுச்சு ஆகிடும் 22 ஆகிடும். அது கீழே இருக்கு 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண ஆகிடும், அது 22 ஆகிடும். இப்போ கீழே இருக்கும் வெறும் 5.3 அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண ஆகிடும் 97.11 டிவைடட் பை 28.09. ஓகேங்களா, இன்ட்டு 10 to the power -47. இப்போது இது நான் ஃபஸ்ட்டு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். -11 இது என்ன பண்ண ஆகிடும் 42. ஓகேங்களா, -11 31 அது 42. நெக்ஸ்ட் வந்து -42 இருக்கா, -42 -27 இருக்கா. இப்போது இது பண்ண ஆகிடும். இது 9, இது 69. இப்போது 69 இருக்கா. லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, 69. இது கீழே மைனஸ் இருக்குது. சாரி, இப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போது இது வந்து மைனஸ் பண்ணால் வரும் 22னா இது 7, இது 4 டைம்ஸ். அப்போனா அது 10 to the power 48. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மேலே 3 வேல்யூமே ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஓகேங்களா, -11 -31 42வா. நெக்ஸ்ட் ஆயிடும் அது மறுபடியும் -42 -27 ஆகிடும் 69 ஆகிடும். -69 ஆகிடும். கீழே போனால் -22 ஆகிடும், மேலே போனால் ப்ளஸ்ஸாக மாறதுனால அதை நான் ஆகிடும் கேன்சல் பண்ணால் -49 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது இது இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நான் வரும்னா ஒரு நிமிஷம், இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா வரும்னா 3.4 இன்ட்டு 10 to the power -47 n கேபிட்டல். ஓகேங்களா, இது வந்து அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஆன்சர். ஓகேங்களா, இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ரெண்டு வேல்யூக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ எடுத்தோம்னா, ரேஷியோனா ஒன்றுமே கிடையாது, டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, FE/FG. ஓகேங்களா, அதோட வேல்யூஸ் அது ரெண்டுத்தையும் இது பண்ணால் 8.2 இன்ட்டு 10 to the power ஓகேங்களா 10 to the power -8 டிவைடட் பை 3.4 இன்ட்டு 10 to the power -47. ஓகேங்களா, ஈக்குவல் டு. இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணினா வரும். இப்போ இதில் இருக்கிறது இந்த -47 மேலே போயிடுச்சுன்னு ஆகிடும் 47 பை -8. ஓகேங்களா, ப்ளஸ் ஆயிடுமா, அப்போ ஆகிடும் 39 வரும். ஓகேங்களா, அப்போ ஆகிடும் 39 வரும். இப்போது இதை நீங்கள் டிவைட் பண்ணினா ஆகிடும் 2.41 இன்ட்டு 10 to the power 39. ஓகேங்களா, இப்போ இந்த பவர் வேலையெல்லாம் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றுமே இல்லை, கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டத்தில். அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் அவங்க கால்குலேட் பண்ணணும். இவனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு இப்போது டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஒரு ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ R. ஓகேங்களா, ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் என்னது R. இது வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபார்முலா என்ன பண்ணணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த பவரில் என்ன பண்ணணும், கீழே இருக்க பவரில் மேலே இருக்கிற போய் அதை வந்து ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான் வந்து இதோட கான்செப்ட், மொத்த கான்செப்ட்மே இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து இந்த பவர்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அது பொறுத்தது அது இதை வந்து எப்படி நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் போடுறீங்கன்னா கான்செப்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தோணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா சொல்லிட்டு உங்களுக்கு அப்பப்போ அந்த கான்செப்ட் மைண்ட்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது டெரிவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது போயிடலாம். 1.11. ஓகேங்களா, 1.11 பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a sample of HCl gas is placed in a uniform electric field. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க, சாம்பிள் ஆஃப் HCl கேஸை பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா,
of magnitude 3 into 10 to the power nc minus 1. The dipole moment of each HCl molecule is 3.4 into 10 to the power minus 30 cm. ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்காங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க சாம்பிள் ஆஃப் HCl கேஸ் என்ன பண்ணுறாங்க பிளேஸ் பண்ணுறாங்க. அதோட மேக்னிட்யூட் என்னது 3 into 10 to the power 4 nc minus 1. நெக்ஸ்ட் அதோட டைபோல் மூமெண்ட்னாது 3.4 into 10 to the power minus 30. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா calculate the maximum torque experienced by each HCl molecule. ஓகேங்களா அது each HCl molecule இருக்கு என்ன சொல்றாங்க டார்க்னு சொல்லிருக்காங்க. டார்க்னாது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா அதோட எப்படி கால்குலேட் பண்ணா டார்க் மேக்ஸிமம் டார்க்னானது இந்த டவுன்றது போடும். அதோட ஃபார்முலா என்னன்னா PE sin 90. ஓகேங்களா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அதில் வந்து எதனால யூஸ் பண்ணுறோம்னா கோப்பனிக்குலராக இருக்கு. ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த PEனாது 3.4 into the power minus 30 டைபோல் மொமெண்ட். ஓகேங்களா இன்டூ இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்லி கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்டானது 3 into the power 4. இப்போ டார்க் மேக்ஸிமம் ஈக்குவல் டு இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணாலும் -26 தான் வரும். ஏன்னா இந்த -34 -26 இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரும் 10.2 into -26 nm. ஓகேங்களா இது வந்து யூனிட். இன்னொரு விஷயம் யூனிட் வந்து மறக்காமல் போடுங்க. யூனிட் போட்டால் தான் உங்களுக்கு மார்க். ஓகேங்களா ஃபுல் மார்க்கே உங்களுக்கு யூனிட்லாம் போட்டு ஃபுல்லாக இது பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க யூனிட்லாம் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிட்லாம் போட்டு ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்ஸும் தந்துடும். ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் சம்னா 1.13 பொறுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சிடர் ஏ பாயிண்ட் சார்ஜ். ஓகேங்களா ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q plus Q at origin of another point minus Q. ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா placed at distance 9 meter. ஓகேவா இது Q plus Q minus Q ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா determine the point between the two charges at electric potential 0. அதாவது ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0 எப்போ வரும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க டிட்டர்மைன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க plus Q இங்க என்ன இருக்கு minus Q. இதோட வேல்யூ என்னது plus Q. இது வந்து என்னது minus 2Q. ஓகேங்களா இப்போ இது வந்து என்ன பண்றாங்க இதான் அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா இது வந்து P. ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டரு. இந்த பீக்கு முன்னாடி இருக்கு இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து 9 - xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஃபார்முலா V டோட்டல் ஆனது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும். ஓகேங்களா அப்போ V டோட்டல் ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q/x. ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம் இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா this implies இப்படியே போறோம் பாருங்க 1/4 epsilon naught Q/x. ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சாரி Q/r. இங்க வந்து டிஸ்டன்ஸ்ல இங்க Q/r. ஆர்னாது ஃபர்ஸ்ட் இது வந்து x. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஓகேங்களா மைனஸ் ஆஃப் 1/4 epsilon naught 2Q/9 - x. ஓகேங்களா இது வந்து அடுத்த இதோட. ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் இதுல வந்து என்ன காமனா இருக்கு 1/4 epsilon காமனா இருக்கு. ஸோ என்ன பண்றோம் எடுத்துறோம் 1/4 epsilon naught காமனா இருக்கிறதுனால எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் Q/x equal to Q/x is equal to 2Q divided by 9 - x equal to 0 இருக்கும். இப்போ அந்த 1/4 epsilon naught அங்கே போச்சுன்னா ஆகிடும் மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ மீதி எது இருக்கும் Q/x equal to சாரி இது Qவும் வெளியே எடுத்துன்னு வரும். ஓகேங்களா ஒரு நிமிஷம் இந்த Qவும் வெளியே வந்துருச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 1/x இருக்குமா இங்கே என்ன இருக்கும் ஈக்குவல் டு 2/9 - x இருக்குமா அது இங்கே போனால் ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா 1/x is equal to 2/9 - x. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆகிடும் 9 - x equal to 2x இருக்கும். ஓகேங்களா இப்போ இதை வந்து ஓகேங்களா இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா வரும்னா இப்போ xx ஆகிடும் இது வருமா இப்போ இது வந்து 9 equal to 2x. ஓகேங்களா ஒரு நிமிஷம் நான் மேலே போடுறத இந்த ஸ்டெப்பு மட்டும். ஓகேங்களா 9 equal to 2x. இப்போ x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆகிடும் 9/2 ஆகிடும். கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ அது 3. ஓகேங்களா அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அது 3ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான சம் தான். இது வந்து நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதெல்லாம் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்க இந்த சம் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் என்னன்னா 1.17 பொறுத்த வரைக்கும் calculate the electric flux. Electric flux வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா calculate electric flux through the rectangle side of
5 centimeter and say 10 centimeter kept in the origin of the uniform electric field. ஏன்னா 100 coulombs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து that angle theta is 60 degree when if becomes 0. ஓகேங்களா, அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இதோட கிவன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கிவன் பார்த்தீங்கன்னா L equal to 10 cm. ஓகே, லென்த் வந்து 10 cm, லாங்காக லென்த் ஆகல சொன்னால எடுத்துக்கிறேன். பிரெத் என்னன்னா 5 cm எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லென்த்து பிரெத். இப்போ இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நிமிஷங்க. ஒரு நிமிஷம். இந்த சம் லாஸ்ட்டாக பார்ப்போம், நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகேங்களா, இப்போ அந்த இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, a parallel plate capacitor has square plates of size 5 cm. ஓகேங்களா, and separated by a distance of 1 mm. Calculate the capacitance of this capacitor if a 10 volt battery is connected to the capacitor. What is the charge stored in any one of the plates? ஓகேங்களா, வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, எப்சிலான் வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து எல்லாம் சொல்லிருக்காங்கன்னா இந்த ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டரோட இது கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து parallel plate capacitor square plates of size. ஓகேங்களா, அதனால ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் சைஸ் வந்து 5 cm. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1 mm. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, calculate the capacitance of the capacitor. ஓகேங்களா, capacitance capacitor ஃபார்ம் என்னதுன்னா நான் இங்கே போடுறேன், C is equal to epsilon naught A divided by D. ஓகேங்களா, ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அது வந்து எப்சிலான் வேல்யூக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 8.85 into 10 to the power minus 12. இது வந்து எப்சிலானோட வேல்யூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்டூ ஏனாது ஏரியா வந்து 5. ஓகேங்களா, சைட்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்க, கேல்குலேட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேங்களா, parallel plate capacitance சொல்லி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படினாது இது வந்து 5 ஸ்கொயர். ஓகேங்களா, 5 ஸ்கொயர் என்னது 25 into 10 to the power minus 4 divided by D வந்து 1 into 10 to the power minus 3. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, அதே மாதிரி பவர் மேலே எடுத்துகிட்டு போங்க. இது ஆகிடும் 12 minus 12 minus 4 ஆகிடும், minus 16 ஆகிடும். இது மேலே போச்சுன்னா +3 ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும், 13 ஆகிடும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம்.